ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே சன் ஆஃப் ஃபர்ஸ்ட் vlogல அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி அரைச்சி சேர்க்குறது வந்து மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 2 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது உங்களுக்கு மீன் குழம்பு வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். எல்லாமே ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் மசாலாத்தூள் சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல வீட்டில், அந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி குழம்பு மசாலாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருவேன், எல்லாமே சேர்த்தது. ஸோ அதான் நான் சேர்த்துப்பேன். அதுலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலா சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்படியே சேர்த்திங்கன்னா வந்து பிடிச்சிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தான் மசாலா சேர்க்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சிம்பிளாக புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை. இது சிம்பிளாக எல்லாருமே செய்கிற பொரியல் தான். ஸோ சைடில் அது ஆடுறதுக்குள்ளே இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புடலங்காய் பொரியலில் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த புடலங்காவையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இனிமேல் சேர்த்து நம்ம அதை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். புடலங்காய் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் சும்மா 2 பரட்டு மட்டும் பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அடுப்பை ஸ்லிம் பண்ணிவிட்டு மூடிட்டுருங்க. இப்போ மீன் குழம்பு வந்து ஆறிடுச்சு மசாலா. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா சும்மா பாதி வெங்காயம் தாளிப்புக்காக சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஆற வச்ச மசாலாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சதையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை அலசி அந்த மசாலா தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து புடலங்காவை வந்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். முட்டை போட்டு செய்யும்போது பொரியல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்தது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டாச்சு. தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மீன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தண்ணியோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுருங்க.
இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஒரு மீனை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லிம் பண்ணிடுங்க. ஸ்லிம் பண்ணி மூடி போட்டு விட்டுருங்க. மீன் சேர்த்ததும் நம்ம ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லிம்மில் விட்டுறணும். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி. ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பொடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.